தேவையான போஜனத்தை கொடுக்கல, மந்தையை சரியான விதத்தில் நடத்தல, அதை எப்படி பாதுகாக்கணுமோ பாதுகாக்கல. அவர்களை அப்படியே கண்டு கொள்ளாம விட்டதுனால அவைகள் என்ன பண்ணுச்சு? சிதறுண்டு அங்கங்கே திரிந்து கொண்டிருக்கிறது. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. மேய்ப்பர்கள் ஜனங்களை சரியான விதத்துல போதித்து நடத்தாமல் போனதுனால இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய தேவர்களை பின்பற்றி போய், இதனால கர்த்தர் அவங்க மேல கோபம் உண்டு அவர்களை அந்நிய தேசங்களுக்குள்ள ராஜாக்களின் கைகளில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ அந்நிய தேசத்துல அவர்கள் அடிமைகளாய் அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு செல்வ செழிப்பான இடம் வச்சிருந்தாரு. இப்போ அவங்க அந்நிய வழி விலகி போனதுனால அந்நிய தேசத்துல அவர்களுக்கு இரையானார்கள். இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அந்நிய தேசத்துல அவங்களுக்கு அடிமையாய் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுதான் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு மிருகங்கள் என்று அந்நிய தேசங்களை தான்